வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். கொள்ளிடம் அருகே ஆச்சாள்புரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆச்சாள்புரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசின் விலையில்லா சைக்கிள வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் தலைமை வகித்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசன் வரவேற்று பேசினார். ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ், ஒன்றிய செயலாளர் செல்லசேதுரவிக்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் வினோஷா கருணாகரன் முன்னிலை வகித்தனர். சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 89 மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா சைக்கிளை வழங்கி தொடங்கி வைத்து பேசுகையில், காலை உணவு திட்டம் எங்குமில்லாத ஒன்றாகும். தமிழ்நாட்டில் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சிறப்பான திட்டமாகும். இதனால் முன்பை விட பள்ளிக்கு வரும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விலையில்லா சைக்கிள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் தமிழக முதல்வர் வழங்கி வருகிறார். மாணவர்கள் சைக்கிளில் செல்லும் போது கவனமாக போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றார். முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜா, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வினோலயா, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கனகசபை மற்றும் பெற்றோர், ஆசிரியர்கள், அதிகாரிகள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அசோக்குமார் நன்றி கூறினார். தமிழ்நாடு 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து கே.ஆர். சந்திரன்.